ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிந்து சிங்கிங் கிச்சனில் ஆபர்ஜின் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்துடலாம். கத்திரிக்காய் அந்த மாதிரி பெரிய கத்திரிக்காய் வாங்கிக்கோங்க. கடலை மாவு, சாட் மசாலா, ஜீரகத்தூள், சில்லி பவுடர், கரம் மசாலா, சால்ட்டு, மஞ்சத்தூள். இப்போ இதை ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம், ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயில் நம்ம இந்த தூளுங்கெல்லாம் சேர்த்து ஒரு மிக்ஸ்சர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இந்த மிக்ஸை நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ரெடி பண்ணதும் ஒரு பீஸையும் எடுத்து நம்ம இந்த மிக்ஸை அதில் ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம தடவி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் எண்ணெய் சேர்த்து ஹீட் ஆனதும் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஏன்னா ரொம்ப ஹையாக வச்சிங்கன்னா உங்களுக்கு அடி பிடிச்சிரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஸ்லைஸ் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். கம்பன் சொல்ல வந்து ஆனால் கூச்சம் கொண்டு எழுதா ஓருவமை நீ, வர்ணம் சேர்க்கும் போது வர்மன் போதை கொள்ள முடியா ஓவியமும் நீ, எலுரா சிற்பங்கள் உன் மீது காதலுறும், உயிரே இல்லாத கல் கூட காமமுறும், உன் மீது காதல் கொண்ட மானுடன் தான் என்ன ஆகுமா. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டாச்சு. இப்போ உங்களுக்கு ஆபர்ஜின் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சிந்து சிங்கிங் கிச்சனுக்கு மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல். பாய்.